ஐயா சொல்லுங்கயா. தாமஸ் நம்பர் கொடுத்தாருன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எவ்வளவு ஆகும் அவங்க சொல்லலையா? ரொம்ப ரிஸ்கான விஷயத்தை பண்ண சொல்லிட்டு 10 லட்சமோ 15 லட்சமோ வாங்கிக்கோன்னு சொல்றேன். தாமஸும் நீதிமானும் தெரிஞ்சவங்கிறதுனால 50 லட்சம் ரூபாய்க்கு இந்த விஷயத்த பண்ணேன். உனக்கெல்லாம் குறைஞ்சது 75 லட்சம் இல்லாம இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியாது. 75 லட்சம் ரூபாய் ஹார்ட் கேஷ் கொடுக்கறதா இருந்தா இந்த விஷயத்தை பத்தி பேசுங்க, இல்லாட்டா போனை வை. ஐயா ஐயா, கருப்பாடு சிக்கிருச்சு. சேது, அந்த சத்தி பையன் எங்க இருக்கான்னு நீங்க தேடுங்க. அந்த கருப்பாடு எங்க இருக்கோ அதை புடிச்சுக்கிட்டு அப்படியே கெட்டா வெட்டுக்கு நான் கோர்ட்டுக்கு வந்துடுறேன். ஏப்பா நீங்க போய் சத்தியை தேடுங்க, அவன் எங்க இருந்தாலும் தூக்கி வந்துடுறேன். இன்னைக்கு இரே என்கிட்ட தப்பிக்கிட்டு பாக்குறேன். ஏழை மாப்பிள, அங்கெங்கேயும் தொட்டு ஒரு வழியா இந்த விஷயம் நம்ம கைக்குள்ள வர மாதிரி தெரியுது மாப்பிள. மாமா, ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. முதல்ல அந்த சக்தியை தேடி கண்டுபிடிப்போம். அதான் இப்ப ரொம்ப முக்கியம். வா அப்பலாம் மாப்பிள. இந்த டாக்டர் தான் காசை வாங்கிட்டு தப்பான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு. அவர் இப்படி செய்ய சொன்னது தோ இந்த நீதிமான் தான். என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. சக்தியை தப்பிக்க விட்டுட்டோம்னு தாமஸ் ஐயா கிட்ட சொன்னதும் அவர் எங்களை சத்தம் போட்டாரு. என்ன செய்வீங்களோ தெரியாது, சக்தி செத்த மாதிரி இந்த உலகம் நம்பணும், எவனையாவது பிடிச்சி கொண்டு வந்து அவன் கதையை முடிங்கன்னு சொன்னாரு. அதனால நாங்கள் தேடி பார்த்தப்போ சக்தி வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையன் மனநலம் சரியில்லாமல் ரோட்டில் போயிட்டு இருந்தான் சார். அவனுக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போய் அவனை கொலை பண்ணி சக்தியோட சட்டை, ஃபோனு இதெல்லாம் வச்சு சக்தி செத்த மாதிரி நாங்கள் ஜோடிச்சு வச்சோங்க ஐயா. மற்றபடி போஸ்ட்மார்ட்டம் விஷயங்கள் எல்லாம் தாமஸ் ஐயாவும் நீதிமன்ற ஐயாவும் தான் பார்த்துக்கிட்டாங்க. ஐயா, எங்க அப்பா நிரபராதி. எங்க அப்பா இந்த கொலையை செய்யலன்னு உங்க முன்னாடி நான் சாட்சி எங்களோட நிரூபிச்சிட்டேன். எங்க அப்பா கொலை பண்ணதா சொன்ன இந்த சக்தியவே நான் உயிரோட கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். இப்போ எங்க அப்பாவுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கணுங்கய்யா. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற வாக்கியத்திற்கான ஆக சிறந்த உதாரணமாக இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளலாம் என நான் கருதுகிறேன். முன்னாள் அமைச்சர் ராஜாங்கத்தின் மீது பழி சுமத்துவதற்கு துணை போன காவல்துறை, சட்டத்துறை மற்றும் இதற்கு துணையாக இருந்த அனைத்து துறையினரையும் இந்த கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது.